தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவு 1 மணிக்குள் ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்து வரும் நிலையில் நள்ளிரவு 1 மணிக்குள் ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது இரவு 1 மணிக்குள் புயல் முழுமையாக கரையை கடக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க யோகேஸ்வரன். ஜனனி, ஃபெஞ்சல் புயல் என்பது இன்று மாலை 5:30 மணியளவுல ஃபெஞ்சல் புயலுடைய வெளிவட்டப்பாதை என்பது தரைப்பகுதியை தொட்டு அது கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போதைய செய்திகள், இதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஃபெஞ்சல் புயலினுடைய இன்னும் அந்த வெளிவட்ட சுற்றுகள் தான் தரையை கடந்து வருகிறது எனவும், இரவு 1 மணிக்குள்ளாக இந்த ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடக்கக்கூடும் என்ற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தற்போதைய சூழல்ல நிலப்பரப்பு பகுதி, அதாவது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட மரக்காணம் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இந்த ஃபெஞ்சல் புயல் என்பது கரையை கடந்து வரக்கூடிய நிலையில நிலப்பரப்புக்கும் இந்த ஃபெஞ்சல் புயலினுடைய கண் பகுதிக்கும் சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவு என்பது இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஃபெஞ்சல் புயல் தரையை நோக்கி அது கரையை கடந்து வரக்கூடியதன் வேகம் என்பது 7 கிலோமீட்டர் வேகத்துல அது மணிக்கு நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று இரவு நள்ளிரவு 1 மணிக்குள்ளாக இந்த ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடக்கக்கூடும் எனவும், குறிப்பாக தற்போது இந்த வெளிவட்டப்பாதை மட்டுமே நிலப்பரப்பை தொட்டது கரையை கடந்து வரக்கூடிய நிலையில இன்னும் கண் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய புயலினுடைய மையப்பகுதி, இந்த புயலினுடைய மையப்பகுதியை தொடர்ந்து புயலினுடைய வால் பகுதி என்று சொல்வார்கள். இறுதியாக வால் பகுதி கடந்ததற்கு பிறகு புயல் முழுமையாக கரையை கடந்தது என்று வானிலை ஆய்வாளர்கள் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இதற்கு எவ்வளவு மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் என்று விசாரிக்கப்பட்ட போதே இன்று நள்ளிரவு 1 மணி வரை எடுத்துக்கொள்ளும். நள்ளிரவு 1 மணிக்கு முன்னதாக இந்த புயல் முழுமையாக கரையை கடக்கக்கூடும் என்ற தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மரக்காணம் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இந்த ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்தாலும் கூட உள் மாவட்டங்கள்ல நள்ளிரவுக்கு பிறகு கனமழை என்பது பெய்ய தொடங்கும் அப்படின்ற ஒரு தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகள்ல சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஃபெஞ்சல் புயல் என்பது அது வலு குறைந்ததற்கு பிறகான மழைப்பொழிவை கொடுத்து விட்டுதான் அரபிக்கடல்ல கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விவரங்களையும் வானிலை ஆய்வாளர்கள் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில சென்னை மற்றும் வட கடலோர மாவட்டங்கள்ல இந்த ஃபெஞ்சல் புயல் நள்ளிரவுல கரையை கடந்து முடிக்கும் வரை இந்த தற்போது வீசி வரக்கூடிய இந்த சூறை காற்று தொடரும் என்ற ஒரு தகவல்களையும் வானிலை ஆய்வாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.